15 நாள் நீதிமன்ற காவலில் உத்தரவிடுகிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோவை ஒரு மாசான டைலாக்கை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்டெப்பும் என்னென்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிற ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக இன்புட் பண்ணி வைக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயுமே நானே சாங்கு இந்த மாதிரி பீட் மார்க்கு அந்த லிரிக்ஸு இந்த லிரிக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்து நான் தனியாக டவுன்லோட் பண்ணலாம் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஆப்பில் இருக்க ஃபாண்டே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணவே மாட்டேறீங்க. இதில் அந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணால் தான் அந்த எடிட்டே நல்லாயிருக்கும். நிறைய பேர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாமல் கூட நீங்கள் ஃபாண்ட்டே சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க. நான் ஆல்ரெடி எல்லா வழியிலையும் அந்த ஃபாண்டெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்படியுமே நீங்களாம் சேஞ்ச் பண்ண மாட்டேறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த ஆப்பில் இருக்க ஃபாண்டே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி ஆப்பில் இருக்கிறதே கொடுத்துருக்கேண்ணா. இப்போ இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது உங்களோட நேமு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட நேமு என்னோட நேமு கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நேமாக கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நாம் இமேஜை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ணுவோம், நான் எப்பயும் போல் எப்படி ஈஸியாக கொடுத்துருக்கேன்னா இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் அதான் 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த அழகுன்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக தான் வருது. அடுத்து 2வதுல பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வருதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த 2 பர்சனோட நேமையும் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதை எப்படி எடிட் பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல யாரோட நேமோ ஸோ அந்த நேமை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி இந்த மேலே டிக் ஆப்ஷனை மட்டும் டச் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட இமேஜ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அடுத்ததில் நீங்கள் சும்மா அதை டச் பண்ணி கையாலே மூவ் பண்ணி இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கையாலே சும்மா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். மீத இருக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி ஒரு இடமா மாறி அதுவே அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த 10.6 செகண்ட் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கரெக்டாக 2 பீட் மார்க் வச்சுருப்பேன். கரெக்டாக இந்த 10.6 செகண்ட்லேருந்து இந்த இடத்துல இந்த 12.11 செகண்ட் வரைக்கும் இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தெரியணும். நம்மகிட்ட இருக்க ஆட் பண்ண இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை கீழே இருக்க இமேஜை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10.6 செகண்ட் பீட் மார்க் போயிட்டு இமேஜ் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு அடுத்த பீட் மார்க் போயிட்டு அந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நடுவில் இருக்க பதிலாக இந்த இமேஜஸ் இதில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி கட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 2 இருக்க டூப்ளிகேட் லேயர்ன்ற கொடுத்தா டூப்ளிகேட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா மேலாப்பில் அந்த மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் அந்த இமேஜ்லேருந்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பதில் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலாப்பில் ஆட் பண்ணிக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குது அதை வந்து நாம் இன்னும் டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த லேயரை டச் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த 2 இமேஜுக்கு நடுவில் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மூவ் அண்ட் ரன்ஸ் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த இமேஜோட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு இடத்துல கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்து அந்த இமேஜோட எண்டிங்கில் போய் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த நடுவில் வச்ச கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா
அதில் மட்டும் இந்த இமேஜ் அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இமேஜை லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு அடுத்து ரெண்டாவது இருக்க இமேஜை ரைட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணாலே போதும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ என்னோட ஃபோன் வந்து கொஞ்சம் 2GB ரேம் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி லேக் ஆகுது, உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி வெளியே போயிட்டு திரும்ப வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதே மாதிரி அடுத்து மேலே ஆப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து இதை இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே இந்த எஃபெக்ட் வேணுமோ ஸோ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இதுக்கு அடுத்து இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.